ஒரு விதத்தில் பார்த்தால் இதுவும் பரந்தாமனின் லீலை என்றுதான் சொல்ல வேண்டும். உன் எண்ணத்தில் எந்த தவறும் இல்லை. எல்லாவற்றையும் துறந்து பெருமாளை அடைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கான தருணம் இதுவல்ல. அதற்குண்டான அவசியமும் இப்போதில்லை. அதற்கான காலம் நிச்சயம் ஒரு நாள் வரும். அந்த நேரம் வரும் வரை பொறுத்திரு கூரேசா. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக கூறுகிறேன். அடியேன் வைகுண்டத்தை அடைகிறேனோ இல்லையோ, உனக்கு வைகுண்ட பிராப்தி நிச்சயம் கிடைக்கும். அதற்கு அடியேன் பொறுப்பு. அதனால் வேறு எதை பற்றியும் இப்போது நினைக்காமல் மீண்டும் கூரத்திற்கே செல். உன் அன்றாட வாழ்க்கையையும் சேவைகளையும் செய்து கொண்டே இரு. நீ உன் செல்வத்தை துறக்கும் காலம் வரும்பொழுது அடியேன் இப்பொழுது பேசுவது போல் இல்லாமல் வேறு விதமாக பேசுவேன். அடியேனின் நிலைமையும் அன்று வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று, அந்த நேரத்திலும் நீ ஆண்டாளை துறக்கக்கூடாது. உன்னை வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்வது அடியேனின் கடமை என்றால், ஆண்டாளை அங்கு அழைத்துச் செல்வது உன் கடமை. அதை ஒருபோதும் நீ மறந்துவிடக்கூடாது. மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம். நீ பழைய கூரேசன் என்ற எண்ணத்துடன் போ. அடியேன் என்றும் உன்னுடனேயே இருப்பேன். புறப்படு கூரேசா. சுவாமி, பல குழப்பங்களுடனும் பல சிந்தனைகளுடனும் உங்களை காண வந்தேன். உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே பாதி குழப்பம் தீர்ந்தது. நீங்கள் பேசிய பிறகு மீதமும் போய்விட்டது. அடியேனை பொறுத்தவரை அடியேனுக்கு என்று தனிப்பட்ட விருப்பம் எதுவும் இல்லை. தங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே அடியேனின் தலையாய கடமை. உங்கள் சொல்படியே நடந்து கொள்கிறேன். மீண்டும் கூரத்திற்கே செல்கிறேன். அடியேன் வருகிறேன். வேதநாயகி, நீ எப்போது வந்தாய்? சற்று நேரம் முன்புதான் வந்தேன் அம்மா. இந்தாருங்கள், வெண்ணையும் கற்கண்டும் கலந்த நவநீதம். கண்ணனுக்கு இது மிகவும் பிடிக்கும். கண்டருள பண்ணுவதற்காக இதை கொண்டு வந்தேன். அது சரி, நவநீதத்தை கொண்டு வந்துவிட்டு பகவானுக்கு அதை கண்டருள பண்ணாமல் ஏன் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறாய்? கண்டருளச் செய். சரி அம்மா. இந்த சிலாரூபத்தில் திகழும் பகவானை காலையிலும் சரி, சந்தியா வேளையிலும் சரி, மிகவும் மெய்மறந்து இந்த கிருஷ்ண பகவானையே தரிசித்தபடியும் தியானித்தபடியும் இருக்கிறீர்களே, அதைத்தான் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அம்மா. நானும் நித்தியப்படி இவரை தரிசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உங்கள் அளவுக்கு எனக்கு லயிப்பு ஏற்படவில்லையே. ஒருவேளை இந்த கண்ணன் உங்களிடம் விசேஷமாக ஏதேனும் உரையாடிக் கொண்டிருக்கிறாரோ? அப்படித்தான் வைத்துக் கொள்ளேன். உரையாடல் என்பது வாய்விட்டு பேச வேண்டும் என்பதையும் தாண்டி ஆத்மார்த்த பரிபாஷையில் நானும் இந்த கிருஷ்ணனும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அம்மா, தங்கள் நிலையை என்னால் பூரணமாய் உணர முடியாவிட்டாலும் ஒன்று உறுதியாய் தெரிகிறது. அது என்ன வேதநாயகி? இந்த கிருஷ்ண விக்கிரகத்தில் தாங்கள் மிகவும் விருப்பத்துடன் லயிக்கிறீர்கள் என்பதும், பழைய கவலை குறிகள் தங்கள் முகத்திலிருந்து மறைந்து மிகுந்த பொலிவுடன் காணப்படுகிறீர்கள் என்பதும் தெள்ளத் தெளிவாக புரிகிறதம்மா. நீ சொல்வதும் கணித்ததும் உண்மைதான் வேதநாயகி. இந்த கிருஷ்ண விக்கிரகத்தில் நான் லயித்தது முழுக்க முழுக்க வாஸ்தவம்தான். பகவானுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை நித்தியமாக ஏற்படுத்தி கொடுப்பதில் ஒரு பாலமாக இருப்பவர்
ஆச்சாரியர் எம்பெருமானுடைய ஆனந்தமான மேன்மைகளை நம்மிடம் எடுத்துச் சொல்லியும் நம்முடைய வினயத்தை, சரணடைந்த மனநிலையை பரிபக்குவமாக பகவானிடம் எடுத்துச் சொல்லியும் அந்த எம்பெருமானின் பேரருட்கருணைக்கு பாத்திரமாகச் செய்வதும் ஆச்சாரியர்தான். அதன்படி எல்லோருமே ஒரு ஆச்சாரியரை அடைந்து அவரிடம் பக்குவமான கேள்விகளை கேட்டு அதற்கு தக்க தத்துவார்த்த பதில்களை அவரிடமிருந்து பெற்று உடலாலும் உணர்வாலும் அவருக்கு சேவைகள் செய்து வந்தால் கிடைப்பதற்கரிய வைகுண்ட பதவியை ஆச்சாரியர் நமக்கு மிகவும் எளிதாக பெற்றுத் தருவார் என்று என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார். ஆனால் என்ன செய்வது? இந்த அடியவள் ஆச்சாரியரை அண்டி அவருக்கு சேவை செய்யும் நிலையை இப்பொழுது பெற்றிருக்கவில்லையே. அவரை தரிசிப்பதும் சாத்தியமற்று போயிற்று. ஆனால் இந்த கிருஷ்ண விக்கிரகம் ஆச்சாரியராலேயே முக்கிய சிஷ்யரான திருக்கோஷ்டி நம்பியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் இதை இந்த அடியவளுக்கு அருளிவிட்டார். என்னை பொறுத்தவரை இந்த விக்கிரகத்திற்கும் ஆச்சாரியருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லோரும் ஆச்சாரியரை பகவானாக பார்ப்பார்கள். நானோ பகவானை ஆச்சாரியராக பார்க்கிறேன். என்னுடன் ஆச்சாரியர் இருப்பதாகத்தான் உணர்கிறேன். தங்கள் பேச்சில் ஆழ்ந்த பொருள் உள்ளதம்மா. தாங்கள் இந்த விக்கிரகத்தில் காட்டும் லயிப்பின் அர்த்தமும் நன்றாக புரிகிறதம்மா. அஸ்தமிக்கத் தொடங்கிய என் வாழ்விற்கும் ஒரு ஒளி போல் இந்த கிருஷ்ண விக்கிரகத்தை அந்த உன்னத தம்பதிகள் திருக்கோஷ்டி நம்பியும் அவரது தர்ம பத்தினி மேகவல்லியும் மனமுவந்து கொடுத்து என் வாழ்க்கையையும் அர்த்தமுள்ளதாக்கினார்கள். அவர்கள் ஒரு குறையும் இல்லாமல் என்றும் சுகமாயிருக்க வேண்டும். அவர்களை காண வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் என்ன செய்வது? வெகு தொலைவில் இருக்கிறார்களே. அவர்கள் வெகு தொலைவில் இல்லை அம்மா, அருகில்தான் இருக்கிறார்கள். தெய்வக்கரசு, நீ என்னப்பா சொல்கிறாய்? உண்மையைத்தான் சொல்கிறேன் அம்மா. உங்கள் பாராட்டை அவர்களிடம் நேரடியாக தெரிவிக்கும்படி அந்த உன்னத தம்பதிகள் நம் அகத்திற்குத்தான் வந்திருக்கிறார்கள். கூடத்தில் தான் காத்திருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா. வாருங்கள். வாமா மேகவல்லி, உங்கள் இருவரையும் பார்த்து எவ்வளவு நாளாகிவிட்டது. முதலில் தங்களுக்கு எங்கள் இருவரின் வந்தனங்கள். உட்காருங்கள். தாங்களும் அமருங்கள். சரி. இப்போதுதான் எங்கள் அகத்துக்கு வர வழி தெரிந்ததோ? அப்படியெல்லாம் இல்லை அம்மா. ஏதோ ஒரு பணி நிமித்தம் ஸ்ரீரங்கத்திற்கும் திருக்கோஷ்டிக்கும் வருவதும் போவதுமாக இருந்தது. இம்முறை உறையூர் நாச்சியாரையும் பெருமாளையும் தரிசித்தே ஆக வேண்டும் என்று இவள் பிடிவாதம் பிடித்தாள். வந்த இடத்தில் இந்த க்ஷேத்திரம் இவளுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. தரிசனம் முடித்து நேராக இங்குதான் வருகிறோம். இந்த வயதான மூதாட்டியை பார்க்க வரவேண்டும் என்று தோன்றவில்லையா? உங்களை பார்க்காமல் எப்படி? அதுதானே பிரதானம். அதற்காகத்தானே இவரை உறையூர் செல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினேன். தாயே, இந்த அருங்கள் கோவில் பிரசாதம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தங்களை தரிசிக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தில்தான் நாங்கள் இருவரும் இங்கு வந்தோம்.
வரும் வழியில் பெருமாளையும் சேவித்து தங்களுக்காக பிரார்த்தனையும் செய்து கொண்டு வந்தோம். தங்கள் திருமேனி பாங்காக இருக்கிறதல்லவா அம்மா? என் தேகத்தில் வியாதி இருந்தது என்பதை நான் மறந்தே பல நாட்கள் ஆகிவிட்டது. ஏதும் குறையிருப்பதாக தோன்றவில்லை. நொடிக்கு ஒரு முறை அது வேண்டுமா இது வேண்டுமா அம்மா என்று பார்த்து பார்த்து கவனித்துக் கொள்கிறார்கள் தெய்வக்கரசு நம்பியும் வேதநாயகியும். பெரியவன் வரரங்கனும் வாரம் ஒருமுறை இங்கு வந்து சொல்கிறான். அதைத் தாண்டி என் மூத்த பிள்ளையைப் போன்ற நீயும் உன் பாரியாளுடன் என்னை பார்ப்பதற்காகவே வந்தேன் என்கிறாய். அப்படி இருக்கையில் அனைத்துமே நிறைதான், குறைக்கு இடமே இல்லை. தாயே, தங்களின் திருவாயால் அடியேனை மூத்த பிள்ளையாக பாவிப்பதாகச் சொன்னது அடியேனை பெரிதும் உவகை கொள்ள வைத்துவிட்டது. தங்கள் திருமுகத்தை காணும்போது நிறைவான ஒரு வாழ்க்கையை தாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவே அடியேனுக்கு தோன்றுகிறது. இம்முகப்பொலிவே எங்கள் அனைவரையும் வாழ வைக்கும். வேதநாயகி, உரையாடல்களை நன்கு கவனித்தாயல்லவா? எங்கள் அனைவருக்கும் மூத்த அண்ணனான திருக்கோஷ்டி சுவாமிகளும் மன்னியும் வந்திருக்கிறார்கள். எனவே உன் தளிகை விசேஷமானதாக இருக்க வேண்டும். திருக்கண்ணமுதுடன் சேர்ந்த பரமாண்ணமாக இருக்க வேண்டும். என்ன, புரிந்ததா? இருக்கட்டும், மற்றொரு நாள் வரும் சமயத்தில் பார்த்துக் கொள்ளலாம். அது எப்படி மேகவல்லி? இங்கு வந்து அமுது செய்யாமல் எப்படி போக முடியும்? என்னை உமது அகத்தில் தங்க வைத்து பலவாறு சிசுருஷை செய்து விதவிதமாக தளிகை செய்து போட்டவளே, நாங்கள் பட்டினியோடு அனுப்பி விடுவோமா? சரியாகச் சொன்னீர்கள் அம்மா. மன்னி, நீங்கள் செய்வது நியாயமே இல்லை. தங்கியிருந்து அமுது செய்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும். தாங்கள் இருவரும் இங்கு அடியேனின் குடிலுக்கு வந்தது மிகவும் சந்தோஷம். இந்த அகம் மேலும் இன்று புனிதம் பெற்றது. இங்கு நீங்கள் வந்திருக்கும் போது தம்பிகள் பிள்ளைக்கரசு மற்றும் சொட்டை நம்பி இங்கு இல்லையே என்று இருக்கிறது. அவர்களும் தங்களை கண்டால் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அதற்கென்ன செய்வது தெய்வக்கரசு? வெகு நாட்கள் என்னோடு இருந்தவர்கள் இப்பொழுதுதான் ஆச்சாரியரை கண்டு அனுக்கிரகம் பெற்று அவர் விருப்பப்படி சேவைகளையும் கோயிலில் செய்து வருவதாக தெரிவித்தாய். உங்களைப் போன்றே அவர்களுக்கும் ஒரு திருப்தியான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. அனுபவிக்கட்டும். முன்பெல்லாம் என் பிள்ளைகள் என்று சொந்தம் கொண்டாடி பார்த்து கொண்டிருந்தேன். இப்பொழுது அவர்களையும் ஒரு வைஷ்ணவர்களாக பார்க்க துவங்கிவிட்டேன். காலங்கள் சொற்பமாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் பிள்ளைகள் அனைவரோடும் சேர்ந்து இருப்பதில் ஒரு மனநிறைவு இருக்கிறது. அது போதும். அந்த மனநிறைவை எங்களுக்கும் நீங்கள் தர வேண்டும் தாயே. அடியேனை தங்கள் மூத்த பிள்ளை என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அல்லவா? இந்த பிள்ளையின் கோரிக்கை ஒன்று உள்ளது. அதை தாங்கள் நிறைவேற்றித் தர வேண்டும். என்னப்பா அது? என்ன கோரிக்கை? தாங்கள் இந்த அடியவனின் குடிலுக்கு வந்து சில நாட்கள் தங்க வேண்டும். ஒரு மகனைப் போல் அடியேனும் உங்களுக்கு சிசுருஷை செய்ய வேண்டும். இதுதான் எங்கள் இருவரின் கோரிக்கை. என்ன தாயே, ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீர்கள்? நான் சொல்வதை விட தெய்வக்கரசி இக்கோரிக்கைக்கு பதில் சொல்வதுதான் சரியாக இருக்கும். என்னம்மா இது? திடீரென்று என்னை கை காண்பித்து விட்டீர்கள். அடியேனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அடியேனுடன் தாயாரை அனுப்பி வைப்பதில் தங்களுக்கு ஏதேனும் சங்கடம் உள்ளதா தெய்வக்கரசு நம்பி? சங்கடமா? அடியேனுக்கா? தாயார் எங்கிருக்கிறார்களோ என்று ஒரு சமயம் அடியேனும் அரையரண்ணாவும் தேடி அலைந்த போது தங்களால் அன்றோ நாங்கள் எங்கள் தாயாரை மீண்டும் பெற்றோம். அப்படிப்பட்ட உபகாரியான தங்கள் கோரிக்கையை மறுப்பதற்கு அடியேன் யார்? தங்களுடன் தாயாரை அனுப்பி வைப்பதில் அடியேனுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. தாங்கள் தாராளமாக அழைத்துச் செல்லலாம். பிறகென்ன தாயே, தெய்வக்கரசு நம்பி தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டார். தாங்கள் அவசியம் அடியேன் அகத்தில் தங்கி எங்களை தன்யர்களாக்க வேண்டும். அம்மா தன் இளைய பிள்ளைகள் இருவரை பற்றியும் யோசிக்கிறார்கள் போலிருக்கிறது.
கவலைப்பட வேண்டாம் தாயே. அடியேன் ஏற்கனவே அரையரிடம் இதை பற்றி பேசியிருக்கிறேன். அவரும் பிள்ளைக்கரசு நம்பியையும் சொட்டை நம்பியையும் அடியேனின் அகத்திற்கு மற்றொரு நாள் அழைத்து வருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே வருந்த வேண்டாம். நீங்கள் எங்களோடு வர சம்மதித்தால் அதுவே போதும். மற்ற 3 பிள்ளைகளையும் திருக்கோஷ்டியில் வைத்தே பார்த்து விடலாம். சரி என்று சொல்லுங்கள் தாயே. அம்மா, உங்களை கட்டாயப்படுத்தி அனுப்பி வைக்க அடியேன் பிரியப்படவில்லை. அதே சமயம் திருக்கோஷ்டி அண்ணா முன்வைத்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தையும் அர்த்தத்தையும் அடியேனால் மறுக்கவும் முடியவில்லை. உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். எனக்கும் இவர் சொல்வதுதான் சரி என்று தோன்றுகிறதம்மா. பிறகு என்னம்மா, சரி என்றுதான் சொல்லுங்களேன். சரி. அடியேன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இனி அங்கு போக முடியாத. எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் என்றால் ஆண்டாள் அவளையும் தான் விட்டுவிட்டு வந்துவிட்டேன். விவசாயி தன் மகனை பார்த்து தென்னை மட்டையை காட்டி, இந்த மட்டை கூட வாழ்ந்துட்டு போனதுக்கு அடையாளமா மரத்துல ஒரு தழும்பை விட்டுட்டு போகுது. இளைஞர்களான நீங்க என்ன விட்டுட்டு போறீங்க என்று கேட்கும் கேள்வி இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமான கேள்வி. மொத்தத்தில் பகிரி, நல்ல முயற்சி.